வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, பிரபல இயக்குனரும் குணச்சித்திர நடிகருமான திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறார். இவருடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வாங்க அந்த பிரபல நடிகர் யார், அவருக்கு என்னாச்சு, எதனால இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். அக்னி நட்சத்திரம், ஜாமீன் கோட்டை போன்ற பல படங்களில் நடித்து பிரபலமான நடிகர் திடீரென மரணம். தொடர்ந்து சினிமா துறையில நிறைய பிரபலங்கள் இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே மரணம் அடைந்துட்டு போறாங்க. நிறைய பிரபலங்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கிடைப்பிருக்கு. அண்மையில மயில்சாமி, மனோபாலா அவங்கள தொடர்ந்து நம்ம எதிர்நீச்சல் சீரியல் நடித்த மாரிமுத்து அவர்களுடைய மரணம் கூட ஒட்டுமொத்த திரையுலகையும் கண்கலங்க வைத்தது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திரைப்பிரபலங்களுடைய மரணம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில திடீரென இறந்து போயிருக்காரு நம்ம சங்கரன் அவர்கள். பழம்பெரும் நடிகர் சங்கரன் உடல்நலக்குறைவால் காலமாகி இருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான பழம்பெரும் நடிகராக இருந்தவர் தான் சங்கரன் அவர்கள். இவருடைய முழு பெயர் ராமரத்தினம் சங்கரன். இவர் நடிகர் மட்டுமில்லாமல் இயக்குனரும் ஆவார். இவர் முதலில் மேடை நாடகங்களில் தான் நடிக்க தொடங்கினார். அதற்கு பிறகு தான் படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இவர் முதலாக ஒன்னே ஒன்னு கண்ணே கண் என்ற படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமா உலகில் அறிமுகமாகி இருந்தார். அதனைத் தொடர்ந்து இவர் தேன் சிந்துதே வானம், தூண்டில் மேன், வேலும் மயிலும், துணை போன்ற படங்களை இயக்கியிருந்தார். அதற்கு பின்பு இவர் புதுமை பெண், ஒரு கைதியின் டைரி, மௌனராகம், அமராவதி, சின்ன கவுண்டர், அக்னி நட்சத்திரம், ஜாமீன் கோட்டை என்ற பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படங்கள் எல்லாமே இவருக்கு மக்கள் மத்தியில ஒரு நீங்காத ஒரு படமாக இருந்து வருகிறது. இன்று வரைக்கும் இவருடைய மௌனராகம் திரைப்படம் தான் மக்கள் மத்தியில பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி நடிகர்களுக்கு தந்தையாக கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். குறிப்பாக ரேவதி, கார்த்திக், மோகன் நடிப்பில் வெளியாகியிருந்த மௌனராக படத்தில் ரேவதியின் தந்தையாக சந்திரமௌலி என்ற கதாபாத்திரம் சங்கரன் நடித்திருந்தார். இந்த கதாபாத்திரம் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டுதான் வருகிறது. அதற்கு பின்பு இவர் சில படங்களில் நடித்திருந்தாலும் இவர் தமிழ் மொழியில் மட்டுமில்லாமல் தெலுங்கிலும் சில படங்களில் நடிச்சிருக்காரு. 1991 ஆண்டிற்கு பிறகு எந்த படத்திலும் நடிக்கவில்லை. இப்படி இருக்கும் நிலையில் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக நடிகர் சங்கரன் இறந்திருக்கிறார். தற்போது அவருக்கு 91 வயதாகிறது. வயது மூப்பு காரணமாக சங்கரன் இறந்திருக்கிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் இவருடைய மறைவிற்கு திரையுலக பலரும் இரங்கல் தெரிவித்து வராங்க. அந்த வகையில் இயக்குனர் பாரதிராஜா, எனது ஆசிரியர் இயக்குனர் திரு ரா சங்கரன் சார் அவர்களுக்கு மறைவு வேதனை அளிக்கிறது. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி தனது முகநூல் பக்கத்துல பாரதிராஜா அவர்கள் உருக்கத்துடன் பேசியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.